தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமை குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதிரடியாக தேர்தல் களத்தில் செயல்பட்டு வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியும் பாமக தலைவர் அன்புமணி மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்ததால் கூட்டணியின் தலைவர் யார் என்று திமுக கூட்டணியினர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். கூட்டணியின் எல்லா முடிவுகளும் டெல்லியில்தான் முடிவு செய்யப்படுவதாக பேசப்பட்டன. இது அதிமுகவிற்கு பின்னடைவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பழனிசாமியின் சமீபத்திய செயல்பாடுகள் அமைந்துள்ளன. கடந்த 23ஆம் தேதி அதிமுக தலைமையகத்தில் பாஜக, பாமக, அமமுக ஆகிய கட்சித் தலைவர்களை அழைத்து தொகுதிகளின் எண்ணிக்கையை அறிவித்தார். அதன் பிறகு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளுடன் 297 தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னதாக அதிமுகவின் முக்கிய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட கையோடு கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளையும் அறிவித்திருக்கிறார். சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டார். இந்த விவகாரத்தில் ஜெயலலிதாவின் பாணியை எடப்பாடி பழனிசாமி பின்பற்றுகிறாரா என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. தேர்தல் களத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பட்டியலை அறிவிப்பதற்கு முன்னதாகவே அதிமுகவில் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாமகவிடம் இருக்கும் மயிலம் தொகுதிக்கான வேட்பாளரையும் அறிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் கடந்த மாதம் முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அதை முந்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் செயல்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது திமுக கூட்டணிக்கு கடும் சவாலாக அதிமுக கூட்டணி இருக்கும் என்று கூறப்படுகிறது.